நான் வந்து பிவி ஜேக்கரி யூனிட் அப்படிங்கிற ஒரு நாட்டு சக்கரை தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கேன். நான் இந்த இதுக்கு வந்தது 2வது மீட்டிங்கு. மீட்டிங்க்கு வரும்போது எங்கள் சுற்று வட்டாரத்திலேயே நிறையா பேருக்கு தெரியலை, வாங்கலை. இப்போ வந்து 2வது இந்த மீட்டிங் அட்டன் பண்ண பிற்பாடு எங்கள் சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, எங்களுக்கு தெரியாத போயிடுச்சுன்னு அங்கே லோக்கல் சேல்ஸ் வந்து 2 மடங்கு ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு யூஎஸ்லேருந்து ஒரு 100 கிலோ சாம்பிள் அனுப்பிச்சிருக்கேன். மலேசியாவிலேருந்து சாம்பிள் வாங்கியிருக்காங்க. அதில் நான் 2 எக்ஸ்போர்ட்டர் வந்து சாம்பிள் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து நிறையா வந்து புக்கிங் பண்ண சொல்லி 1 கிலோவிலேருந்து 30 கிலோ பேக் வரைக்கும் நிறையா வாங்குகிறாங்க. இப்போ போன மீட்டிங் வந்ததுலேருந்து இந்த தடவை வந்து என் சேல்ஸ் வந்து ஒரு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நாட்டு சர்க்கரை அப்படின்ற விஷயத்தை சிறப்பான முறையில் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றப்போ ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய நாட்டு சர்க்கரையில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறது? இப்போ இந்த இஷ்யூஸில் இருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை இன்னும் எப்படி மேம்படுத்தி சிறப்பாக செய்யலாம், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எங்களுடைய நிறுவனமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் பிரசன்னகுமார். இவங்க நிறுவனத்தோட பேர் பிவி ஜேக்கரி யூனிட். இது சேலம் மாவட்டம் தலைவாசலில் இயங்குகிறது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 11 எம்ப்ளாயீஸோட பெரிய ஒரு யூனிட் போட்டு எல்லாமே ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜியோட இந்த கரும்பு சர்க்கரை உருவாகிறது. இதனால் மக்களுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் சப்ளை செய்ய முடிகிறது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அப்புறம் இதில் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது எங்களுடைய நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கே ஒரு 100 கிலோ அனுப்பியிருக்கிறோம், மலேசியாவுக்கும் அனுப்பியிருக்கிறோம், இன்னும் சில பல நாடுகளில் இருந்து என்கொயரி இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் இதில் பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதனால் இதை முழுமையாக பாருங்கள், பல தகவல்கள் உங்களுக்கே தெரிய வரும். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்முடைய 33வது பிஸ்னஸ் கனெக்ட் திருச்சி மாநகரில் நடக்க இருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றின முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904263958. அப்புறம் என்ன, வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிரசன்னகுமார். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல்ங்கிற ஊர்லேருந்து வர்றேன். 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த வெல்லம் தயாரிக்கிற யூனிட்டை பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு அது குவாலிட்டியும் ஹைஜீனிக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 கிலோ வெல்லம் தயாரிக்கலாம். மாதம் வந்து ஒரு 10 டன் அளவுக்கு போயிட்டுருக்கு. எங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாக விற்கிறது வந்து சென்னைக்கு போகுதுங்க. அப்புறம் சேலம் கொஞ்சம் நிறையா வாங்குறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு சென்னை தான் நிறையா, வாரம் ஒரு டெம்போ அளவுக்கு போயிட்டு. மற்ற நாட்டு சர்க்கரைக்கும் எங்கள் சர்க்கரைக்கும் என்ன தனித்துவம் அப்படின்னாக்கா, மற்றவங்கெல்லாம் கொப்பரையில் காய்ச்சி அதிக வெப்பநிலையில் வந்து
அந்த சர்க்கரையை எடுக்கிறதுனால அதில் இருக்கிற மருத்துவ குணம் சத்து எல்லாம் ஆவியாயிரும். நாங்கள் வந்து வேக்கம் எவாபரேஷனுங்கிற மெத்தடில் ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையில் அந்த தண்ணியை கரும்பு சாறில் இருக்கிற தண்ணியை பிரித்து எடுத்து அந்த பவுடராக பண்ணி கொடுக்கறதுனால அந்த கரும்பு பாலில் இருக்கிற எல்லா மருத்துவ குணம் நியூட்ரியண்ட்டு எல்லாமே வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மனித உடலுக்கு வந்து நியூட்ரியண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்ம நியூட்ரியண்ட் இல்லாத வெறும் சக்கையை சாப்பிட்டு மாத்திரையாக வாங்கி நிறையா சாப்பிட்றோம். அப்போ அந்த மாத்திரை சாப்பிடும்போது அந்த மாத்திரையை வந்து ஒரு 10% மட்டும் தான் உடம்புல அசம்லேட் ஆகும், மீதியெல்லாம் வெளியில் போயிடும். ஆனால் இந்த நேச்சுரல் நியூட்ரியண்ட் வெல்லம் அந்த மாதிரி இதில் நியூட்ரியண்ட்டாக சாப்பிடும்போது அது முழு சத்தும் வந்து நம்ம உடம்பு கேட்கும், நமக்கு வந்து உடம்பு நல்லா சீராக இருக்கும். அந்த வகையில் வந்து இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மெத்தடை இது உருவாக்கி அந்த கரும்பு சாறில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை வந்து லாஸ் ஆகாத நம்ம வெள்ளத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இது ஸ்வீட் பண்ணுறவங்க, வேறு வேல்யூ அடிஷன் பண்ணுறவங்களுக்கு மற்ற நாட்டு சர்க்கரையில் வந்து அந்த தீஞ்ச வாசனை கரமலைசேஷன் நெடி வரும், அவங்க போடுற அந்த கெமிக்கல்ஸினுடைய நெடி வரும். நம்மளுக்கு வந்து வெள்ளை சர்க்கரையில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி குவாலிட்டி வரும், கலர் மட்டும் சாக்லேட் கலர் வரும். இதில் எந்த வந்து நம்ம கெமிக்கலும் சேர்த்தாததுனால அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வரும், குவாலிட்டியாகவும் வரும், நியூட்ரியன்ட் ரிச்சாகவும் இருக்கும். அதில் இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பேக் வாங்கி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல எங்கிட்ட 1/2 கிலோவோ 1 கிலோவோ சாம்பிள் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அதனுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் வியாபாரத்துக்கு போகலாம். நீங்கள் 1/2 கிலோ கேட்டாலும் நான் அனுப்பி வைக்கிறேன், 1 கிலோ கேட்டாலும் அனுப்பி வைக்கிறேன், எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் நான். இப்போ ஒரு மூட்டை 30 கிலோ பை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வருது. அதை வாங்கி நீங்கள் உங்கள் பிராண்டை போட்டு உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த தனித்துவமான ப்ராடக்ட்டுக்கு வந்து எங்கள் எல்லா பகுதிக்கும் எனக்கு வந்து ரீசெல்லர்ஸு டீலர்ஸு வேணும். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்களும் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. யாராக இருந்தாலும் மினிமம் 30 கிலோவிலேருந்து ஒயிட் லேபிள்லேயும் கொடுக்குறேன், அவங்க பிராண்ட்லேயும் போட்டு கொடுத்துக்கலாம். எங்கள் பிராண்டில் இருக்கிறத நான் கொடுக்குறேன். வாங்கி விற்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9500522200. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9500522200. என்ன நண்பர்களே, மிஸ்டர் பிரசன்னகுமார் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை எந்த விதத்தில் சிறப்பானது, நாங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜியோட இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் செய்கிறப்பவும் இப்போ இதில் செய்கிறப்பவும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஃபர் ஆகிறது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போயிருப்பார். ஸோ மெயினாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இதில் தான் கிடைக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். அப்போது நாங்கள் போன முறை மீட்டிங்கில் அட்டன் பண்ண பிறகு எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது தெரிய வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஆர்டரும் கிடச்சிருக்கிறது, உள்ளூர்லேயும் நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்கிறது. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல சாம்பிள் கூட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்ககிட்ட நீங்கள் ஒரு சிப்பம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதனால் இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம். போன முறை இவர் பேசின வீடியோஸோட லிங்க்கும் கீழே இருக்கிறது, மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க. இதே போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தான்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இன்னும் தேவை அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.